இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரைவாக பார்க்க இருக்கிறோம். இது காவேரி எக்ஸ்பிரஸ். வழங்குவதற்காக நான் ஆர் ராமகிருஷ்ணன். சாந்தலட்சுமி. மாட்டிறைச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் அளித்த பதில் திருப்தியாக இல்லை என கூறி சட்டப்பேரவையில் இருந்து திமுக 5வது நாளாக வெளிநடப்பு செய்தது. தமிழக சட்டப்பேரவையின் 5ஆம் நாள் கூட்டத்தொடர் இன்று கூடியதும் பல்வேறு மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுத்துவிட்டு 3 திமுக எம்எல்ஏக்களை கைது செய்ததற்கான காரணம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், திமுக ஆட்சி காலத்தில் அரசாணை வெளியிட்டுவிட்டு அதற்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் மருத்துவக் கல்லூரிக்கு திமுக ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்படவில்லை என்பதால் இதை சொந்தம் கொண்டாட திமுகவிற்கு உரிமையில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக முறையாக அழைப்புதல் அச்சடிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெயர் இடம்பெற்ற நிலையில் முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட திட்டமிட்டதாக வந்த தகவலின் அடிப்படையிலேயே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து மாட்டிறைச்சி விவகாரம் குறித்து ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு முதலமைச்சர் பழனிசாமி பதிலளித்தார். ஆனால் அவரது பதில் தங்களுக்கு திருப்தியாக இல்லை என கூறி சட்டப்பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் 5வது நாளாக இன்று வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை வெளிநடப்பிற்கு பிறகு மீண்டும் அவைக்கு சென்ற திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டனர். அப்போது 2017ஆம் ஆண்டு தொழில் நிறுவனங்கள் திருத்த சட்ட முன்வடிவை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். அவசர காலங்களில் தொழில் நிறுவனங்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்கவும், விடுப்பு அளிக்காத பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த சட்ட முன்வடிவு வழிவகை செய்யும் வகையில் உள்ளன. இந்த சட்ட முன்வடிவு கூட்டத்தொடரின் கடைசி நாளில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கால்நடை சந்தை கட்டுப்பாடு தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து முறைப்படி அறிவிக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பசுவதை தடுப்பு சட்டம் கடந்த 40 ஆண்டுகளாக அமலில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக கால்நடை சந்தை கட்டுப்பாட்டு விவகாரத்தில் பெரும்பான்மையான மக்களின் விருப்பப்படி தமிழக அரசின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக எம்எல்ஏக்களின் குதிரை பேரம் தொடர்பான வீடியோ விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற போது சட்டப்பேரவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதற்கான காணொலியை தனியார் தொலைக்காட்சி ஒன்று ஒளிபரப்பு செய்தது. இதுகுறித்து திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த 17ஆம் தேதி ஆளுநர் வித்யாசாகர் ராவை நேரில் சந்தித்து புகார் தெரிவித்தார். இந்த புகாரின்படி எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் தொடர்பான வீடியோ குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், விதிமுறைகளின்படியும் மீண்டும் புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது உள்ள ஆட்சியை கலைக்க வேண்டும் எனவும் ஆளுநரிடம் ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் குறித்த வீடியோ விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநர் வித்யாசாகர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மு க ஸ்டாலின் அளித்த அறிக்கை மற்றும் சிடியை தமிழக சட்டப்பேரவை சபாநாயகரும் தலைமை செயலாளருக்கும் ஆளுநர் அனுப்பியுள்ளார். அதிமுகவில் தற்போது ஏற்பட்டுள்ள பிளவால் எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி களைய வாய்ப்புள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ரமலான் நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருநாவுக்கரசர் மற்றும் மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கனிமொழி உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய கனிமொழி, இந்தியா மத நல்லிணக்கமான நாடு, ஆனால் இன்றைய நிலையில் மக்களை பொறித்தாளும் நோக்கில் மத்தியில் ஆளும் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அதை எதிர்க்கும் துணிச்சல் இல்லாத அரசாக மாநில அரசு இருப்பதாகவும் கூறினார். தனி மனித உரிமைகள் இல்லாத நாட்டில் ஜனநாயகம் இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து பேசிய திருநாவுக்கரசர், குடியரசுத் தலைவர் பதவிக்கு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற பெயரில் பாஜக நாடகம் ஆடுவதாகவும், அதிமுகவில் தற்போது ஏற்பட்டுள்ள பிளவால் எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி களைய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நாளை தனது கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் பீகார் ஆளுநர் ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை ஆதரிப்பதா இல்லையா என்பது குறித்து நாளை நடக்கும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே நாளை கொண்டாடப்பட உள்ள யோகா தினத்தை பீகார் மாநிலம் புறக்கணிக்கும் என முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இன்னும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கத்தரி வெயில் தொடங்கி கடந்த 28ஆம் தேதி முடிவடைந்தது. இருப்பினும் கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நேற்று பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வரும் நிலையில் தமிழகத்தில் இன்னும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதேபோன்று புறநகர் பகுதிகளான பெருங்கலத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அத்துடன் வெப்பசலனம் குறைந்து குளிர்ச்சியான காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதேபோல் அதிகாலை முதல் தற்போது வரை லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. விடிய விடிய பெய்த மழையால் சென்னையின் பல பகுதிகளில் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனிடையே அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் வறட்சியின் பிடியில் உள்ள நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று திடீரென காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்ததை அடுத்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ந்தனர். இந்த மழையால் வறட்சியின் பிடியில் இருந்து தப்பித்து குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். இதனிடையே தஞ்சை மாவட்டம் திருவையாறு, வல்லம், சூரக்கோட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பெரம்பலூரிலும் துரைமங்கலம், நான்குரோடு, குன்னம், வாலிகண்டபுரம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் சென்னை வர வேண்டிய 2 விமானங்கள் பெங்களூரு திருப்பிவிடப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு முதல் விடிய விடிய மழை பெய்து வருகிறது. மோசமான வானிலை காரணமாக கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத்திலிருந்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வர வேண்டிய 2 விமானங்களும் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதேபோல் வெளிநாட்டில் இருந்து சென்னை வந்த விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்தியாவில் இருந்து வெளிநாடு செல்பவர்கள் இனி புறப்பாடு விண்ணப்பத்தை நிரப்ப தேவையில்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னதாக இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது விமான நிலையங்களில் புறப்பாடு விண்ணப்பத்தில் தங்களது பெயர், பிறந்த தேதி, பாஸ்போர்ட் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்களை பூர்த்தி செய்து தர வேண்டும். இந்நிலையில் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியர்கள் சிரமமின்றி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு வசதியாக புறப்பாடு விண்ணப்பம் பூர்த்தி செய்து தருவதை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. மேலும் ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் உள்ள அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் புறப்பாடு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் நடைமுறை கைவிடப்படுவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. 2017ஆம் ஆண்டிற்கான NEET எனப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு கடந்த மே 7ஆம் தேதி நடைபெற்றது. ஜூன் 8ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரே மாதிரியான வினாத்தாளின் அடிப்படையில் மீண்டும் தேர்வு நடத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் நீட் தேர்வு முடிவு வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதித்து மே 24ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்நிலையில் தடையை நீக்க கோரி CBSE தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடைக்கு தடை விதித்ததுடன் தேர்வு முடிவை வெளியிடவும் அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்ப்பதற்கான நீட் தேர்வின் OMR விடைத்தாள் பிரதி விடைகள் 15ஆம் தேதி வெளியிடப்பட்டன. இந்நிலையில் மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் CBSE results.nic.in, CBSE neet.nic.in ஆகிய இணையதளங்களில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பெயரில் கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். 2 நாட்கள் பயணமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு இன்று வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி லக்னோ தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள அப்துல் கலாம் கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றுகிறார். அதன் பின்பு ஆளுநர் மாளிகை சென்று தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள உள்ளார். நாளை கொண்டாடப்பட உள்ள உலக யோகா தினத்தையொட்டி காலை 6:30 மணியளவில் அங்குள்ள ராமாபாய் அம்பேத்கர் திடலில் ஏராளமானோர் பங்கேற்கும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். பிரதமர் மோடி வருகையையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை முறைகேடு தொடர்பாக அம்மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி CBI விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக பதவியேற்றது முதல் கிரண்பேடிக்கும் அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் முறைகேடு நடைபெற்றதாக கிரண்பேடி தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது CBI விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இதில் சுதந்திரமான மற்றும் உடனடி விசாரணை மட்டுமே உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அரசியல், நிர்வாகம் மற்றும் மேலாண்மையின் ஒட்டுமொத்த தோல்விதான் இந்த முறைகேடுகளுக்கு காரணம் என்றும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சில முக்கிய ஆவணங்கள் CBIக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்.
முதலீட்டாளர்களை ஏமாற்றிய வழக்கில் சிக்கியுள்ள சஹாரா குழும தலைவர் சுப்ரதா ராய் ரூபாய் 709 கோடியை செலுத்த உச்சநீதிமன்றம் 10 நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ளது. முதலீட்டாளர்களிடம் 20,000 கோடிக்கு அதிகமாக பணம் திரட்டி மோசடி செய்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சுப்ரதா ராய் கடந்த மார்ச் மாதம் பரோலில் வெளிவந்தார். இதையடுத்து பரோல் தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வரும் நிலையில் குறிப்பிட்ட அளவு தொகையை இந்திய பங்கு சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபியிடம் செலுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி 709 கோடி ரூபாய் செலுத்த உத்தரவிட்டிருந்த நிலையில் அதற்கான காலக்கெடுவை 10 நாட்கள் நீட்டித்து உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் ஜூலை 5ஆம் தேதி வரை சுப்ரதா ராய்க்கு பரோலை நீட்டித்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக சென்னையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு மர்ம நபர்கள் தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த வங்கி அதிகாரிகள் மதுரை மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் செயல்பட்டு வரும் அனைத்து SBI வங்கி கிளைகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். மதுரை ஜங்ஷன், தல்லாகுளம், ஜெய்ஹிந்த்புரம், கோச்சடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் பாரத ஸ்டேட் வங்கி கிளைகளில் தொடர் சோதனை நடைபெற்றது. ஆனால் சோதனையில் வெடிகுண்டுகள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. இதனால் மதுரையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் அனைத்து கிளைகளுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூன் 30ஆம் தேதி நள்ளிரவில் GST-க்கான சிறப்பு கூட்டம் நடைபெறும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாராளுமன்றத்தின் மைய வளாகத்தில் நடக்கும் இந்த கூட்டத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர், துணை குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றார். GST மசோதாவால் வரி ஏய்ப்பாளர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்றும் இதனால் மாநில அரசுகளின் வருவாய் அதிகரிக்கும் எனவும் அருண்ஜேட்லி கூறினார். GST-யில் உள்ள குறுகிய கால சவால்களுக்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்த அவர், உள்நாட்டு உற்பத்தியில் நேர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்றும் கூறினார். இதனிடையே மத்திய அரசின் GST வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து விசைத்தறி மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 20,000 விசைத்தறி உற்பத்தியாளர்கள் இயங்கி வருகின்றனர். இதன் மூலம் 1,00,000 தொழிலாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசின் GST வரி விதிப்பால் விசைத்தறி தொழில் முற்றிலும் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி நாமக்கல் மாவட்ட விசைத்தறியாளர் சங்கங்கள் இணைந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது GST வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்குமாறு அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இன்றைய பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 67.4 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 56.85 காசுகள் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாள்தோறும் பெட்ரோல், டீசல் விலை நிர்ணயம் செய்யும் முறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பெட்ரோல் விலை நேற்றைய விலையை விட 10 காசுகள் குறைந்து லிட்டருக்கு ரூபாய் 67.4 காசுகளுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 4 காசுகள் குறைந்து ரூபாய் 56.85 காசுகளுக்கும் விலையை நிர்ணயித்துள்ளன. இந்த விலை காலை 6 மணி முதல் அமலுக்கு வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரிய வகை ஆமைகளை கடத்திய நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபெரோசாபாத் நகரில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபரிடம் சோதனை செய்ததில் அவரது பையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய 190 அரிய வகை ஆமைகள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து ஆமைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை செய்தனர். அப்போது போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அரிய வகை ஆமைகளை அதிக விலைக்கு கொண்டு சென்று விற்க முற்பட்டது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜஸ்தானில் உள்ள வணிக வளாகத்தில் நுழைந்த மர்ம நபர் திடீரென்று துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் ஹெல்மெட் அணிந்தபடி மர்ம நபர் ஒருவர் நுழைந்தார். அப்போது திடீரென தனது கை துப்பாக்கியை எடுத்த அவர் அங்கிருந்தவர்கள் மீது சுட்டதால் கடை ஊழியர்கள் அச்சமடைந்தனர். இந்த காட்சி அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள ஜோத்பூர் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய மர்ம நபரை தேடி வருகின்றனர். ஆலங்குடியில் தனியாருக்கு சொந்தமான ரைஸ் மில் பாய்லர் வெடித்த விபத்தில் அங்கு வேலை செய்த 6 பேர் படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் கரம்பக்குடி செல்லும் சாலையில் சிதம்பரம் என்பவருக்கு சொந்தமான ரைஸ் மில் ஒன்று இயங்கி வருகின்றது. இங்கு வழக்கம் போல் பணியாளர்கள் சிலர் நெல் அவிக்கும் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்குள்ள பாய்லர் பயங்கர சத்தத்துடன் திடீரென வெடித்தது. இதனால் அங்கு பணியில் இருந்த 6 பணியாளர்கள் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்த 6 பேரையும் மீட்டு ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர்.
அங்கு முதலுதவி அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆலங்குடி போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதியில் இருந்த ரைஸ் மில் பாய்லர் வெடித்த சம்பவம் அப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே ரயில் மோதி மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் பலியானார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள நவலட்சுமிபுரத்தை சேர்ந்த சுப்புராஜின் மனைவி அன்னக்கிளி சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர். ஆழ்வார் திருநகர் அருகே உள்ள ஆதிநாதபுரம் ரயில்வே தண்டவாளம் அருகே ஒரு பெண் ரயில் மோதி இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தியதில் ரயில் மோதி இறந்தவர் அன்னக்கிளி என்பது தெரியவந்தது. பின்னர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அன்னக்கிளியின் உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. விபத்து குறித்து ரயில்வே போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 14 பேர் படுகாயமடைந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் ராஜ்கர் என்ற ஊர் அருகே இன்று அதிகாலை பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது வளைவு ஒன்றில் திரும்ப முயன்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 14 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆம்புலன்ஸ் உதவியுடன் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் மாண்டசாரில் விவசாயிகள் மீதான தாக்குதலை கண்டித்து அம்மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜய் சிங் தலைமையில் சாகர் நகரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்ட நெரிசலில் கட்சி தொண்டர் ஒருவரின் கன்னத்தில் அஜய் சிங் திடீரென அறைந்ததால் அப்பகுதியில் சற்று பதற்றம் நிலவியது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அகமதாபாத்தில் பாபா ராம்தேவ் தலைமையில் சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஜூன் மாதம் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக ஐக்கிய நாடுகளின் பொது சபை அறிவித்ததை அடுத்து கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் யோகா தினத்தை முன்னிட்டு பாபா ராம்தேவ் தலைமையில் அகமதாபாத்தில் யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். மேலும் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நாளை மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, துணை நிலை ஆளுநர் அனில் பைஜால், முதலமைச்சர் கெஜ்ரிவாலுடன் 10,000 பேர் பங்கேற்கும் சிறப்பு யோகா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் யோகா பயிற்சி நடைபெற்றது. சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுவதன் ஒரு பகுதியாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் யோகாசனங்கள் பற்றி மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன்படி புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனையின் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் யோகா பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், பயிற்சி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். இதேபோன்று பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி கூர்கா ஜனமுக்தி மோர்ச்சா கட்சியினர் நடத்தி வரும் போராட்டம் காரணமாக டார்ஜிலிங்கில் இன்று 9வது நாளாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தின் வடக்கு நகரமான டார்ஜிலிங், கலிம்போங் மற்றும் குர்சியாங் ஆகிய நகரங்களை உள்ளடக்கிய பகுதியை தனி மாநிலமாக அறிவிக்க கோரி பல ஆண்டுகளாக போராட்டம் நடந்து வருகிறது. தற்போது இந்த விவகாரம் மீண்டும் வெடித்துள்ளது. இதன் காரணமாக மத்திய ரிசர்வ் படையின் துணை ராணுவ வீரர்கள் மற்றும் அதிரடிப்படை வீரர்கள் பதற்றமான பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டம் காரணமாக கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கலவரத்தை ஒடுக்க கடந்த 3 நாட்களாக இணைய சேவையை அரசு நிறுத்தியுள்ளது. இதனால் தகவல் பரிமாற்றம் தடைபட்டுள்ளது. வாகன போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி உள்ளன. மக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். டார்ஜிலிங் பகுதியில் தொடர்ந்து மழையும் கொட்டி வருகிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் பிஎஸ்என்எல் சங்க அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பிஎஸ்என்எல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது 4 வருடங்களுக்கு ஒருமுறை பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்றும், பிஎஸ்என்எல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு 30% ஓய்வு பலன்கள் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். ஆதி திராவிட விடுதியிலிருந்து மாணவர்களை வேறு விடுதிக்கு மாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள அரசு ஆதி திராவிட மாணவர்கள் தங்கும் விடுதியில் மாநகரில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் 130 மாணவர்களை தங்கி வருகின்றனர். இந்நிலையில் விடுதியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததை காரணம் காட்டி தனக்கன்குளம் பகுதியில் உள்ள வேறு ஒரு ஆதி திராவிடர் விடுதிக்கு மாற்றம் செய்ய நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிய வருகிறது.
எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நிர்வாகம் எடுத்துள்ள இந்த முடிவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விடுதியை விட்டு வெளியேற மறுப்பு தெரிவித்து விடுதியின் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என மாணவர்கள் தெரிவித்தனர். தாராபுரம் அருகே சரியான நேரத்தில் இயக்கப்படாத அரசு பேருந்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ளது மூலனூர். இங்கிருந்து கரூர் செல்லும் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் மூலனூரில் இருந்து இயக்கப்படும் அரசு பேருந்தின் மூலமாகத்தான் பள்ளிக்கு சென்று வீடு திரும்புகின்றனர். இந்நிலையில் காலை வேளைகளில் சரியான நேரத்திற்கு பேருந்தை இயக்காமல் ஓட்டுநரும் நடத்துனரும் மெத்தன போக்கோடு செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பேருந்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த மூலனூர் போலீசார் ஓட்டுநருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பேருந்தை இயக்க செய்தனர். இதனைத் தொடர்ந்து மேலும் பேருந்தை சரியான நேரத்தில் இயக்காவிட்டால் பெரும் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் எச்சரித்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லடம் சாமலாபுரம் பகுதியில் புதிதாக மதுக்கடை திறந்ததற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மதுக்கடை நிரந்தரமாக மூடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாமலாபுரத்தில் அமைக்கப்பட்டிருந்த அரசு மதுக்கடையை அகற்றக் கோரி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேர் போலீசார் தாக்குதல் நடத்திய சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து மதுக்கடைகள் அகற்றப்பட்டது. இந்நிலையில் கடந்த வாரம் சாமலாபுரம் அருகே புதிய மதுக்கடை ஒன்று திறக்கப்பட்டதோடு முன்பு நடந்த போராட்டத்தில் பெண்ணை தாக்கிய அதிகாரிக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் தான் அணிந்திருந்த தாலியை கழற்றி கொடுத்ததால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் மதுக்கடை நிரந்தரமாக மூடப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து சென்றனர். அரசு வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 6 ஆண்டுகளாக மனு அளித்து வரும் மாற்றுத்திறனாளி பெண் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் புளியம்பட்டியை சேர்ந்தவர் மாரீஸ்வரி. மாற்றுத்திறனாளியான இவர் அரசு உதவி மற்றும் வேலை கேட்டு பலமுறை அரசுக்கு மனு அளித்ததாக தெரிவித்தார். ஆனால் தன் மனு மீது எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என கூறியுள்ள இப்பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து செல்ல பேருந்து கட்டணம் அதிகமாக செலவாகுவதாகவும் போதிய வருமானம் இல்லாத நிலையில் அரசு உதவித்தொகை அல்லது அரசு தொடர்பான வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக கடந்த 6 ஆண்டுகளாக தொடர்ந்து மனு கொடுத்தும் எந்தவித பயனும் இல்லை என்றும் அரசு தன் மனுவை பரிசீலித்து வேலை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு நடைபெறும் களத்திலிருந்து பிடிமண் எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் ஆகியவை இணைந்து சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் தமிழர் உரிமை மாநாட்டினை வரும் 26ஆம் தேதி நடத்த உள்ளன. இதற்காக சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு நடைபெறும் களத்திலிருந்து பிடிமண் எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நன்மாறன், எழுத்தாளர் சு வெங்கடேசன் உள்ளிட்ட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க உறுப்பினர்களும் இந்திய மாணவர் சங்கத்தினரும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து பேசிய அவர்கள், ஓரிடத்தின் நினைவாக பிடிமண் எடுத்துச் செல்வது தமிழ் சமூகத்தில் தொன்று தொட்டு நிலவி வரும் மரபாகும் என்றும் அங்கு நிலவும் ஆற்றலை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு அறியப்படுத்தும் செயல் என்பதால் கீழடி பிடிமண் நிகழ்வும் அதனை ஒட்டி அமைந்ததாக தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் மாட்டிறைச்சிக்கு ஆதரவு தெரிவித்து கொலை மிரட்டல் விடுத்த வாலிபர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாதிக் பாட்சா என்பவர் மாட்டிறைச்சி கடை நடத்தி வந்துள்ளார். இவர் கடந்த 6ஆம் தேதி வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில் மாடுகளை வெட்டுவோம், அதை தடுப்பவர்களின் தலையையும் வெட்டுவோம் என குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக இந்து அமைப்பினர் சிலர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சாதிக் பாட்சாவை கைது செய்தனர். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரியில் சிறுமிகளை கடத்த முயன்ற இளம் பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர் சுனந்தா தேவி. இவர் தனது உறவினரின் மகள்களை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரமாகியும் குழந்தைகள் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த குழந்தையின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தைகளை தேடி வந்தனர். விசாரணையின் போது உறவினர் சுனந்தா தேவி குழந்தைகளை கடத்திச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து சுனந்தா தேவியை சென்னையில் கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து குழந்தைகளை மீட்டனர். உறவினரே குழந்தையை கடத்தி முயன்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுலா பயணிகள் நலம் கருதி குற்றாலத்தில் இயங்கி வரும் வாடகை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தனர்.
தமிழகத்தில் அருவிகளின் நகரமான குற்றாலத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகமாக இருக்கும். இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இதனை பயன்படுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து நெல்லை மாவட்ட காவல்துறை சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டும் அதனை மீறுவோர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சென்னை ஆவடி அருகே பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாத மிட்டினமல்லி பறையர் குளத்தை அப்பகுதி மக்கள் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். ஆவடி அடுத்த மிட்டினமல்லி கிராம மக்களின் நீர் ஆதாரமாக அங்குள்ள பறையர் குளம் திகழ்கிறது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த குளம் மிட்டினமல்லி மட்டுமல்லாது அருணாச்சலம் நகர், மைக்கேல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்களின் நீர் தேவையை போக்கி வருகின்றது. இந்நிலையில் இந்த குளம் கடந்த 5 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் புதரடைந்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பொதுநல சங்கத்தினர் இணைந்து நிதி திரட்டி ராட்சத இயந்திரம் மூலம் குளத்தை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். பேச்சிப்பாறை பகுதியில் புலியின் நடமாட்டம் இருப்பதாக ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை பகுதிகளில் தனியார் மற்றும் அரசுக்கு சொந்தமான ஏராளமான ரப்பர் தோட்டங்கள் உள்ளன. இந்த தோட்டங்களின் பராமரிப்பு பணிக்காக பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக புலியின் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உயிருக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். தென்காசி நகை கடையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க வளையல்களை திருடி 2 பெண்களை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கடையநல்லூரை அடுத்த தென்காசி அம்மன் சன்னதி பகுதியில் பிரபல நகைக்கடையின் கிளை அமைந்துள்ளது. இந்த நகைக்கடைக்கு கடந்த 18ஆம் தேதி வந்த 2 பெண்களுக்கு கடையின் ஊழியர் ஏராளமான தங்க வளையல்களை எடுத்து காட்டியதாகவும், ஆனால் அந்த பெண்கள் பல்வேறு மாடல்களை பார்த்துவிட்டு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு திரும்பிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் கடை ஊழியர்கள் இரவில் கணக்கு பார்க்கும்போது 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க வளையல்கள் குறைந்ததால் கண்காணிப்பு கேமராவை பார்வையிட்டதாகவும், அதில் 2 பெண்களும் நகையை திருடி பையில் வைப்பது பதிவாக இருந்ததையும் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் தெரிய வருகிறது. பின்னர் இதுகுறித்து தென்காசி காவல் நிலையத்தில் 19ஆம் தேதி கடையின் உரிமையாளர் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து தென்காசி போலீசார் வழக்கு பதிவு செய்து வளையல்களை திருடி சென்ற 2 பெண்களையும் தேடி வருகின்றனர். இத்துடன் காவிரி எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள தொடர்ந்து பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.